ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு சூப்பராக ஒரு அல்வா பண்ணியிருக்கிறோம். ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இப்போ நிறைய கடைகள் அவைலபிளாக இருக்குது. ஒரு பழம் 70 ரூபா 80 ரூபா அப்படி இருக்கும். அது நிறைய சத்து இருக்குது பாருங்கள். நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, எலும்புகளுக்கு பல்லுகளுக்கெல்லாம் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், நல்ல செரிமான சக்தியை தரும். இது ட்ராகன் ஃப்ரூட்ஸை நக்கி வெட்டிட்டு இப்படி பீஸ் போட்டதுக்கு 2 சின்னத்தை கருப்பட்டி துண்டு எடுத்துருக்கேன். அதாவது ஒரு கப்புக்கு நமக்கு வர்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். முதல்ல நீங்கள் கொஞ்சம் நட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயில். இது நம்ம லாஸ்ட்டில் போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதனால் முதல்லையே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இந்த கருப்பட்டி 2 கருப்பட்டியை நல்லா உடச்சி வச்சுருக்கிறேன். அது 1 கப் எனக்கு வந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த 1 கப்புக்கு நம்ம அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா போதும். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இந்த கருப்பட்டி தண்ணி நல்லா கொதித்து கட்டி இல்லை, அதாவது இந்த கருப்பட்டி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வரணும். இதை நீங்கள் ட்ரெயின், அதாவது அரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பட்டியில் மண் தூசி எல்லாம் இருக்கும். இந்த பாருங்கள், இவ்வளோ இருக்குது பாருங்கள். அதை எடுத்து வச்சுட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதையும் இந்த கருப்பட்டி தண்ணியோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்தியான ரெசிபி. இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நீங்கள் வாயில் போட்டு உங்களுக்கு நல்லா ஜீரண சக்தி நல்லா கிடைக்கும் பாருங்கள். இது கூடவே ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ட்ராகன் பழத்தை மிக்சியில் ஒரு சுற்றி கொண்டு வாங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு சுற்றினீங்களா போதும். அது கூடவே இந்த கருப்பட்டி பாகையும் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரத்துலேயே கட்டிப்பட்டு வந்துடும் பாருங்கள். ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப கட்டியாகணும்னு பார்க்காதீங்க. நல்ல ஒரு, அதாவது அந்த அல்வா ஸ்டேஜுக்கு வந்தோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. இந்த பாருங்கள், கிளறிக்கிட்டே வந்துருப்பாங்க. இந்த சமயத்தில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் விட்டால் போதும். ரொம்ப நெய்யெல்லாம் இதுக்கு தேவையில்லை. கருப்பட்டி போட்டு பண்ணுங்களேன். இந்த டேஸ்ட் நல்ல வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா கட்டியாகி வந்துச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை போட்டுங்க. பேனில் ஒட்டாமல் வறுத்து பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் இங்கே நட்ஸு போட்டுருங்க. நட்ஸு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கட்டியாக வந்த உடனே உங்களுக்கு கரண்ட்லேயே ஒரு திக்னஸ் கிடைக்கும். இன்னொரு பவுலில் ஊற்றி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சுவையான டேஸ்டியான உங்களுக்கு அல்வா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.